சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. அது காற்றுடன் உள்ள பேய் மலை ரொம்ப பேரிடர்வு உண்டு பண்ணும். இதனுடைய தாக்கமே வந்து கடலூர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மேகமூட்டங்கள் வந்துங்க ஒரு மாதிரி தாறுமாறாக மாறிடுது. அதனுடைய பெரிய அடர்த்தியோட தனிமையாக வருது. தொடர்ச்சியாக செயின் மாதிரி வரதில்லை. பெரிய உலகளாவிய வானிலை மையங்கள் எல்லாமே உற்று நோக்கியிருக்காங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி விட்டது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. கீழேருந்து போகிற அழுத்து தாங்கி பிடிக்கிற காற்று வந்து எந்த இடத்துல அப்வர்ட் விண்ட் குறைவாக இருக்கும் அந்த இடத்துல பொத்துன்னு போடும். ஆக அந்த இடத்துல மேகம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்ததுன்னா சடார்னு அந்த ஒரு 2 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் தூரத்துக்கோ ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கோ பெரும் மலை மாதிரி தெரியும். வெளியே வந்தீங்கன்னா ஒரு மலை கூட இருக்காது. அதுதான் மேக வெடிப்பு. அந்த பருவநிலை முடியும் போது திருப்பி வந்து ஒரு தீவிர மழையோ புயலோட சேர்ந்த மழையோ உண்டாகுது. டிசம்பர் 10 தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளே எந்த விதமான தீவிர புயலுக்கும் வருதுக்கும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை இருக்கும். இப்போ உங்களுக்கு தெற்கே 800 கிலோமீட்டருக்கு மேலே அந்த புயல் பாதையிலேருந்து வந்துருச்சு. அது இப்போ ஒரு 70% தாண்டி வந்துருக்கு. இந்த 70% தாண்டி வரும்போது அதனுடைய வேகத்தில் எந்த வித மாறுதல் இல்லாமல் அதே சீரான வேகத்தில் தான் வந்திருக்கு. இப்போ இன்னமும் ஒரு 30% தாண்டும். காலநிலை மாற்றம் குறித்தும் அதனூடாக நாம் எதிர்கொள்ளவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் நம்மிடையே விரிவாக பேசுவதற்காக பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2015 அதை பார்த்தோம். அதன் பிறகாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திலேயே நிறைய ஊர்களில் அது நடந்திருக்கிறத பார்க்குறோம். மதுரையில் வந்து அரை மணி நேரத்தில் அவ்வளோ மழை பெஞ்சுது. இந்த கிளவுட் பஸ்டிங்கான முக்கியமான காரணம் என்ன சார் பார்க்குறீங்க? இப்போ மேகமூட்டங்கள் வந்துங்க ஒரு மாதிரி தாறுமாறாக மாறி இருக்கு. அதனுடைய பெரிய அடர்த்தியோட தனிமையாக வருது. அப்படி தொடர்ச்சியாக செயின் மாதிரி வரதில்லை. அந்த தனிமையாக வர்ற மேகக்கூட்டங்களுக்குங்க அங்கங்கே வந்து மேலே வானமண்டலத்தை போயிட்டு இருக்கும்போது அப்வர்ட் விண்டுன்னு பேர். கீழேருந்து போகிற அழுத்து தாங்கி பிடிக்கிற காற்று வந்து எந்த இடத்துல அப்வர்ட் விண்ட் குறைவாக இருக்கும் அந்த இடத்துல அது பொத்துன்னு போட்டுரும். ஆக அந்த இடத்துல மேகம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்ததுன்னா சடார்னு அந்த ஒரு 2 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டர் தூரத்துக்கோ ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கோ பெரும் மலை மாதிரி தெரியும். வெளியே வந்தீங்கன்னா ஒரு மலை கூட இருக்காது. அதுதான் மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். அது இனிமேல் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஹெவி டென்சிட்டி கிளவுட்ஸ் அல்லது அடர்த்தியான மேகங்கள் வந்து தனித்தனியாக மூவ் ஆகுறது, ஒவ்வொரு பக்கமாக வெவ்வேறு பக்கம் காற்று திசையில் போகிறது, கீழ் நோக்கி இருக்கிற காற்று தாங்க முடியாத இடத்துல, சக்தி இல்லாத இடத்துல, வலுவிழந்த இடத்துல வெடித்து விழுவரும். அப்படி கொட்டும் பொழுது நல்ல மழை வரும். அதிகமான அந்த இடத்துல திடீர் ஒரு கனமழை எதிர்பார்க்காத அளவுக்கு. சார், எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்கா, இந்த மேக வெடிப்புங்கிறது இயல்பாக பல காலம் தொட்டே இருக்கா இல்லை தற்போது? இல்லைங்க, இதெல்லாம் இப்போது வந்து இந்த எல்லாம் 2010க்கு பிற்பாடு வர்ற நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 50 ஆண்டுகளுக்கு இயற்கையால் ஒரு சின்ன தவறுகளால் இருக்கும். இப்போ வந்து இது தொடர்ந்து வந்து உங்களுக்கு 2010க்கு மேலே வானிலை மண்டலம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அது காரணம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு, எரிசக்தியில் நம்ம உமிழ்கிறோம். பூமி வெப்பமடையுது. பூமி வெப்பமடையும் போது வானமண்டலம் கம்ப்ளீட்டாக அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு உமிழ்னால அது மாற்றமாயிடுது. அதனுடைய ரசாயனத்தன்மை மாறிடுது வானமண்டலத்தில். அதனால் வந்து அதனுடைய வெப்பம் கூட்டுது. அதை வெப்பம் கூட்டி பூமிக்கு மேல் பகுதியில் வெப்பத்தை அது கூட்டும் பொழுது, வானமண்டலம் கூட்டும் பொழுது அது பாதிப்பு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 3ல் 2 பகுதியாக இருக்கிற கடல் பக்கம் தான் பாதிப்பு கூட்டும். அதனால் நிலப்பகுதிகளில் அதிகமாக இருக்காது. நீர்ப்பகுதிகளில் வந்து உங்களுக்கு தாக்கும் பொழுது கடல் ஹீட், அதுவும் கடல் ஹீட் ஆயிரும். அப்போ அதில் உள்ள வெப்பம் வந்து மேலே மேகமாக மாறும். கீழேயும் வெப்பம் கீழே போய் அடி வரலும் கடலில் தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது உங்களுக்கு அங்கேயும் அமிலத்தன்மையாக மாறும். கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பெரிய ஆபத்து இருக்கும். நம்ம மேலேயும் மேகங்கள் ஹெவியாக மேலே புறப்படும். மேகங்கள் புறப்படும் போது அந்த காலகட்டங்களில் உள்ள காற்று சுழற்சியில் எந்த பக்கம் அந்த மேகம் போகுதோ அந்த பக்கம் போகணும். சில நேரத்தில் எதிர் சுழற்சியும் இப்போ மாறி வருது. அதனால் இப்போ ஒரு கணிக்க முடியாத தன்மையை வந்து வானிலை ஆய்வாளர்களாலே முடியலை. அதனால தான் முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு 24 நேரத்துக்கு ஒரு வானிலை அறிக்கைங்கிறதுலாம் இப்போ போச்சு. இப்போல்லாம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த அளவுலேயே நின்றுக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய உலகளாவிய வானிலை மையங்கள் எல்லாமே உற்று நோக்கியிருக்காங்க. சார், பூமி வெளியை பொறுத்த வரைக்கும் கோல்டான ஏருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்குறேன். அதை தாண்டி வந்து வார்ம் ஏர் அதிகமாகிடுச்சோ? கோல்டு ஏரை விட வார்ம் ஏர் அதிகமாகிடுச்சா? வார்ம் ஏர் தான் இப்போ வார்ம் ஏர்னு இல்லைங்க. அதாவது இந்த வருஷம் எல்னினோங்கிற வருஷம். இப்போ இந்த வருஷம் வார்ம் ஏர் வராது. இந்த வருஷம் எல்னினோங்கிற வருடம் வந்து நமக்கு வந்து மேகங்கள் இந்த பக்கமாக பசிபிக் கடல், கிழக்க வந்து பசிபிக் கடல்லேருந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக நமக்கு வந்து ஈரப்பதமான காற்று தான் வருது. அதனால் இந்த வருஷம் ஈரப்பதமான காற்றுகள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதலான மழை இருந்திருக்கணும். ஆனால் என்னமோ தெரியுமா ஒரு மழை குறைவாயிடுச்சு. இல்லைனா அபரிகரமான மழை இருந்திருக்கணும். எதிர்பார்த்தது அதான். ஆனால் எதிர்பார்த்த விட குறைவான மழை, பருவநிலையிலையும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு கம்மியாக தான் இருக்கும். இன்னும் வரணும் மழை அதிகமாக இருக்குமா இருக்குது. இப்போ இந்த மழை ஓரளவுக்கு ஈடு செய்யும்னு நினைக்கிறேன்.
இப்போ சைக்ளோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் வந்து அந்த ஃப்ரீக்குவென்சிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு. கால இடைவெளியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லை 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி இருந்த சூழலை பார்த்துருக்கோம். இப்போ ஆண்டுதோறும் வந்து புயல் உருவாகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடல் வெப்பம் அடைகிறதுனால தான், கடல் உஷ்ணம் அடைகிறதுனால ஒரு திடீர்னு அங்கங்கே மேகங்கள் மேலே ஏறும். அந்த காற்று சுழற்சி அது மாற்றும். உங்களுக்கு ஒவ்வொரு காற்று சுழற்சி நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்குலேருந்து தான் நமக்கு காற்று வரும். அப்போ அங்கேருந்து வந்து உங்களுக்கு கல்கட்டா பர்மாவிலேருந்து அந்த பகுதியிலேருந்து வர்ற காற்று நமக்கு வந்து வங்கக்கடலில் உள்ள மேகங்களை தள்ளிக்கிட்டு இங்கே வரும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரணமான மழையாக இருந்தால் அது ஒரு தாழ்வு நிலை மண்டலமாக மாறும். அந்த காற்றோடு வந்து மேகங்களுக்கு தாழ்வு நிலையாக மாறி அந்த மேகங்களை கூட்டிகிட்டு வரும். அது இயற்கையாக நமக்கு வந்து பெய்யக்கூடிய பருவநிலை மழை. அதனால் தாழ்வு நிலை மண்டலங்கிறது இல்லைன்னா நமக்கு வங்கக்கடல் மழையே கிடையாது. அதனால் தாழ்வு நிலைன்னு சொன்னால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி விட்டது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க படித்தவங்கெல்லாம் மத்தியில். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு ஒன்று இல்லைன்னா அந்த பருவமழையே இல்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரம் அடைஞ்சிடக்கூடாது. அது தீவிரம் அடைஞ்சாயே கடலில் வந்து காற்றினுடைய வேகம் அதிகரித்து 80 கிலோமீட்டருக்கு 90 கிலோமீட்டருக்கு மேலே போய் 110 கிலோமீட்டருக்கு வந்துச்சுன்னா அது புயலாக மாறும். இன்றைய அளவில் அவங்க இப்போ எதிர்பார்த்தது வந்து பெங்கால் புயல் வந்து உங்களுக்கு புயல்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அது புயலாக வந்துருமோனுங்கிறதுனால வந்து வச்சாச்சு. ஏன்னா அது உங்களுக்கு ஐக்கிய நாட்டினுடைய உடன்பாடு. அதில் வந்து இந்த பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு 16 நாடுகள் சேர்ந்து இந்த பேரை வைக்கிறாங்க. அதில் வந்து அரேபியா வந்து இந்த தடவை வந்து பெங்கால்னு இந்த பேரை வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ புயல் வராது. என்னுடைய நம்பிக்கை வந்து இந்த புயலாக மாறாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெற்கே 800 கிலோமீட்டருக்கு மேலே அந்த புயல் பாதையிலேருந்து வந்துருச்சு. அது இப்போ ஒரு 70% தாண்டி வந்துருச்சு. இந்த 70% தாண்டி வரும்போது அதனுடைய வேகத்தில் எந்த வித மாறுதல் இல்லாமல் அதே சீரான வேகத்தில் தான் வந்திருக்கு. இப்போ இன்னமும் ஒரு 30% தாண்டும். உங்களுக்கு இந்த 30% அதே அதில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நல்ல தீவிரமான தாழ்வு மண்டலமாக வந்து கரையை கிடக்கும் என்று நம்புகிறேன். அப்படி வரும்பொழுது இந்த புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் வரும். இல்லைன்னா அந்த நாகப்பட்டினம் அந்த பகுதியிலேயே வந்து மாறி வந்தாலும் வரும். புயலாக மாறதுக்கான சூழல் வந்து ரொம்ப குறைவானது. மக்கள் பீதி அடைய வேண்டியதில்லை. ஆனால் இப்போ புயலாக உருவாகுதுன்னா கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக காற்றடிக்கும், மழை குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கும் தரையில், அதாவது கரையை கிடக்கும் பொழுது. இப்போ டீப் டிப்ரெஷனாகவே கரையோரம் இருக்கும்பொழுது நிறைய ரெயின்ஃபால்க்கான வாய்ப்பும் சூழல் இருக்கும்ல. நிறைய மழை இருக்குங்க. இப்போ நிறைய மழை இருக்கும். அதே டைமில் புயலாக இருந்ததுன்னா காற்று அதிகமான 110 கிலோமீட்டர் உள்ள காற்றுடன் பேய் மழை அடிக்கும். அது காற்றுடன் உள்ள பேய் மழை அது வந்து ரொம்ப பேரிடர்வு உண்டு பண்ணும். இந்த மழை வந்து அதி கனமழை, இது ஒரு ரெட் அலர்ட் மழை. அது வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தாலும் அந்த மழை பெய்தாலும் பெரிய பாதிப்பு சூறாவளி காற்று மாதிரி இருக்காது. இந்த ரெயின்ஃபால், அதாவது இந்த புயல்னால இன்டியூஸ் பண்ணப்படக்கூடிய ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ இருக்கும் இங்கே கேடிசிசி பொறுத்த வரைக்கும்? காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இல்லைங்க. இது வந்து ரொம்ப பாதுகாப்பான வளையத்துக்கு வந்துடுது. பெரிய மழை இல்லைங்க. அது உங்களுக்கு இதனுடைய தாக்கமே வந்து கடலூரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் வடக்கை நோக்கி வருகிற புயல் வருகிறதா போய் ஒருவேளை சென்னை கிட்ட வரணும் ஒரு மழை பெய்யலாம். இருந்தாலும் அந்த சேலம், திருச்சி, அப்படியே சேலத்திலிருந்து தெற்கே திருச்சிராப்பள்ளிலேருந்து தேனி, கம்பம், போடி, திருநெல்வேலி அப்படியே வந்து உங்களுக்கு போட்டு இந்த ராமேஸ்வரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில நல்ல கனமழை. அந்த கடலோர பகுதியில் நல்ல கனமழை. அப்போ ராமேஸ்வரம் வரலும் உள்பகுதிகளுக்கு நல்ல மழை இருந்தது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் உங்களுக்கு நேற்றைய பதிவு பிரகாரமே மேக்ஸிமம் 5 சென்டிமீட்டர் 5 mm 3 mm தான். அது வந்து ஒரு சாதாரண மழை தான். இந்த மழை வந்து பெரிய பாதிப்பு மழையே இல்லை. இப்போ இன்னும் அடுத்த மாதங்கள்லையும் பார்த்தா இந்த மாதிரியான டிப்ரெஷன் மோட்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லையா? அடுத்தடுத்து பெருமழை இல்லை. எங்களுடைய ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த பருவநிலை முடியும் போது திருப்பி வந்து ஒரு தீவிர மழையோ புயலோட சேர்ந்த மழையோ உண்டாகுது. அதுக்கு பேர் போஸ்ட் மான்சூன் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். அதாவதுங்க பருவநிலை காலநிலை இந்த பருவ காலங்கள் முடிகிற தருவாயில் வந்து தீவிரமடையுது. அதுவும் இப்போ புள்ளி விவரத்தில் சொல்லுது. அதனால் வந்து டிசம்பர் 10 தேதிகளுக்கு மேலே ஒரு 15 தேதி 10 தேதியிலேருந்து 20 தேதிக்குள்ளே எந்த விதமான தீவிர புயலுக்கும் வருதுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். அது வடகிழக்கு பருவக்காற்று கூடிக்கிட்டே போகுது. டிசம்பர் 25 வரலும் போகுதுனாலும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அது வானிலை அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய நடமாட்டத்தை சொல்லுவாங்க. அதனுடைய நடைபாதையை நம்ம அனுசரித்து தான் நம்ம வந்து மேலாண்மை யுக்தியை கொள்ளணும். இப்போ இந்த சைக்ளோன் வந்திருக்கு இல்லையா, வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வரல, இல்லை டீப் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா கூட
அதிகமா எவ்வளவு அளவுக்கு இங்க இன்டியூஸ் ஆகும்னு வராது. நினைக்கிறீங்க? இந்த புயல் வராது. என்னை பொறுத்தவரையிலும் வந்து என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு 80% தூரத்தை பயணித்த போது அதனுடைய வேகம் காமிக்கல. இனிமேல் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதனால் வந்துங்க ஒரு நாளை மறுநாள் இந்த 2 நாளுக்குள்ளேயே அதோடைய வேகம்லாம் குறைஞ்சிடும். ரெயின்ஃபால் இங்க பெருசா இருக்காது சென்னையில. சென்னையில் வந்து அந்த 5 mm இப்போ சூப்பரான மழை அது. அந்த மழையும் இல்லைன்னா அப்புறம் இங்கே தண்ணி தண்ணி இருக்காது. இதெல்லாம் அணைகள்லாம் நான் ரொம்பல. அதனால் நமக்கு மழையும் வேணும். அதனால் இந்த மழை தயவு கடவுளே மழை இன்னும் கூட கொடுப்பான்னு கேட்டுக்கணும். நம்ம சென்னைக்கு கூடணும். அதனால் இது ஆபத்தே இல்லை. ஆபத்தில்லாத ஒரு அருமையான மழை, சந்தோஷமான மழை அது. கடலினுடைய நீர்மட்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் சம்திங் சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இப்படி உயர்ந்துக்கிட்டே போனால் என்ன மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது அது நமக்கு ஒன்றும் சந்திப்பில் ஒன்றும் ஆபத்தே இல்லைங்க. சும்மா எல்லாம் மிரட்டி விடுவாங்க, ஆழ்வார்பேட்டை அழிய போகுது. இல்லை நான் வந்து சென்னை அதை பற்றியே கேட்கல. ஓவராலாக உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வந்து தீவு நாடுகள் தான் கஷ்டம். மொத்தம் 30 நாடுகள் தீவு நாடுகள் இருக்குது. ஐலண்ட் கண்ட்ரிஸ்னு பேர். அது வந்து ஐலண்ட் கண்ட்ரிஸ் வந்து அவங்க தான் இப்போ கத்துறாங்க. இப்போ உலக மாநாட்டிலேயே உச்சி மாநாட்டிலேயே நீங்களாம் கார்பனை உமிழ்றீங்க, நீர் மட்டம் கடல் மட்டம் உயருது, அதில் பாதிக்க போகிறது நாங்கள் ஒன்றுமே அப்பாவியாக இருக்கிற நாங்கள் தீவு நாடுகள் தானே. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, கரீபியன் ஐலண்டு, மொரிஷியஸு, பாப்பா நியூ கினியாலாம் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. இன்னொரு இதே உமிழ்வுகள் நடந்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் பாப்பா நியூ கினியாலாம் வந்து பாதி அழிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு கடல் மட்டம் உயர்ந்தால் தீவு நாடுகளுக்கு தான் பிரச்சனை. நம்ம மாதிரி உள்ள நாடுகளில் வந்து பிரதான நாடுகளில் வந்து தீபகற்ப நாடுகளுக்கும் பிரச்சனை. தீபகற்ப நாடுகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சைக்ளோனுங்கிற அந்த ப்ராசஸ் அந்த இது வந்து அடிக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு காரையை உயர தூக்கிடும். அந்த அளவுக்குலாம் ரொம்ப அந்தந்த நாடுகளும் அவர்களுடைய உள்ளையில் உள்ள ஒரு அதிரடியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பயப்படுறாங்க, உலகம் பயப்படுது. ஏன்னா உலகத்துக்கே வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதுக்கே புதுசு. அதனால இது சென்னைக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகம் ஐயோ உலகமே ஆடி போய் கிடக்குதுங்க. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து கார்பன் உமிழை குறைக்கணுங்கிறதுல இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் இயற்கையை நோக்கி போகணுங்கிறதுல நம்ம இருக்காங்க. நிறைய பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டு சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description.